குரு ஆஸ்ட்ரடிவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 2026 செவ்வாய்க்கிழமை தேய்பிறை சித்திரை 29ஆம் நாள். அன்றைய நாளுக்கான 12 ராசிகளுக்கான மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்கான ராசி பலன் தினப்பலன் சொல்கின்றேன். உங்கள் ராசி எதுவென்று வீடியோவில் பார்த்து அதன் பலனை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் முதல் ராசியான மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திரன் உங்கள் வீட்டிலிருந்து 9வது வீட்டில் இருந்தாலும் அது தேய்பிறை சந்திரனாக இருப்பதால், சனியின் வீடான கும்பத்தில் இருப்பதால் மனதுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் ஏற்படும். இருந்தும் உங்கள் ராசியிலேயே சூரியன் உச்சமாகிறதுனால அந்த பயம் வெளித்து காட்டாமல் எதையும் எதிர்கொள்ள ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இதனால் மற்றவர்கள் உங்களை ஒரு லீடராக பார்ப்பார்கள். அரசியல் நிர்வாக சார்ந்த தலைமைத்துவம் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் உண்டாகும் நாளாக இருக்கும். இதனால் ஒரு விதமாக நிர்வாக திறன் அதிகரிக்கும் சூரியன் உச்சமாக இருப்பதால். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். ஆனால் இதில் புதன் சூரியனோட அஸ்தங்கம் ஆனதுனால் முக்கியமான டாக்குமெண்டான விஷயங்களில் டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடும்போது ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். டாக்குமெண்டான விஷயங்கள் கையெழுத்து போட ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்து போடவும். உங்கள் 2ஆம் வீட்டிலே சுக்கிரன் இருக்கிறதுனால பணவரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக தான் இருக்கும். ஆடம்பரமான பொருட்கள், கலை சார்ந்த விஷயங்கள் மூலம் ஒரு வருமானம் வரலாம். ஆனால் வருமானம் அதுக்கேற்ற செலவுலையும் சென்றுவிடும். ஏன்னா 12ல் சனி இருப்பதால். இதனால் உங்களுடைய சேமிப்பு குறைய வாய்ப்பு உள்ளது. சேமிப்பில் கவனியுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். இனிமையான பேச்சினால் உங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் வீட்டிலே சூரியனும் உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் இருப்பதால் உங்களோட லைஃப் பார்ட்னரோட கணவன் அல்லது மனைவி மற்றும் உங்கள் தொழில் கூட்டாளிகள், பார்ட்னரு, உங்கள் நண்பர்கள் இவர்களும் பேசும்போது கோபத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. போதி மட்டும் விட்டு கொடுத்து செல்வது ஒரு விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்தும். சனி 12லிருந்து உங்கள் 2ஆம் வீடு, 6ஆம் வீடு, 9ஆம் வீடு பார்ப்பதனால குடும்பத்தில் ஏற்படுற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். போதி மட்டும் கடன் வாங்காமல் எச்சரிக்கையாக இருக்கவும். குருவின் பார்வை உங்களுக்கு ஓரளவு பாதுகாப்பை தான் கொடுக்கும். இதேவேளை செவ்வாயின் பார்வை 4, 7, 8ஆம் இடங்களை பார்ப்பதனால ஒருவித சொத்து சேர்க்கையும் ஏற்படும். உடல் நலத்திலையும் சின்ன உபாதைகள் வரும். உங்கள் வீட்லேயே சூரியன் இருக்கிறதுனால, செவ்வாய் இருக்கிறதுனால உஷ்ணம், ரெண்டுமே நெருப்பு கிரகம், உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம். அதனால் போதி மட்டும் காரமான உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். நீர் ஆகாரங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய வேகத்தை விட விவேகம் கை கொடுக்கதான் இருக்கும். இது தேய்பிறை காலன்றதுனால முக்கிய முடிவுகளை பிற்பகல் மேலே எடுப்பது சிறப்பு. எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடிப்பட்டதுனால கால சர்ப்ப தோஷம் உள்ளது. எல்லாமே ஒரு போராட்டத்துக்கு பின்பு தான் வெற்றியை கிடைப்பதாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா ராகு 11ல் இருக்கு, கேது 5ல் இருப்பதனால நண்பர்கள் மூலம் லாபம் கிடைத்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தற்போது 7வது சனியில் விரை சனி நடக்கிறதுனால, 12லே சனி இருக்கிறதுனால செலவுகள் அதிக. சுப செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் அது எல்லாமே உங்கள் சேமிப்பை கரைப்பதாக இருக்கும். இதையெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு, இளம் சிவப்பு. நட்சத்திர பலன் என்னவென்றால், கேதுக்கு கேதுவின் அதிபதியான அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் வேகத்தை குறைத்து விவேகத்தை அதிகப்படுத்த வேண்டும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஆளுமை, லீடர்ஷிப்பில் கொஞ்சம் ஆணவத்தை, ஈகோவை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமானுக்கு செவ்வரலின் பூன்னு இருக்குது, அதை அர்ச்சனை செய்யலாம். இல்லை முருகன் படம் வீட்டில் இருந்தால் அதை வணங்கலாம். இதனால் செவ்வாய் சூரியனுடைய ஆற்றல் வேகம் குறைந்து மனக்குழப்பம் நீங்கி எதிர்ப்பர்களை முறியடிக்கும் பலத்தை தரும். முடிந்தால் துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஒரு வேளை உணவு வாங்கி கொடுங்கள். உங்களுடைய நேர்மறை ஆற்றல் இன்னும் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் அமைய வாழ்த்துக்கள். இக்காணொலி உங்கள் நட்போடு உறவுடைய பகுதிகளை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிநாதன் உங்கள் வீட்டிலேயே இருக்கிறதுனால ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் கூடும். தேய்பிறை சந்திரன் 10ல் இருப்பதால் செய்யும் வேலை தொழிலில் ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டால் இறுதியில் ஒரு விதம் மன நிறைவு கிடைக்கும். தேவையற்ற ஆவேசம் அல்லது பிடிவாதம் ஏற்படலாம். வேலையில் ஒரு விதமான இடமாற்றம், புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம். வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்பான வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு விதமான லாபகரமான நாளாக இருக்கும். ஆனால் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுடைய சக ஊழியர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், ஒத்துழைப்பு உங்களுக்கு ஒரு விதம் சுமாராக தான் இருக்கும். அதனால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்களே முன்னின்று கவனிப்பது சிறந்தது. உங்களுக்கு ஏற்கனவே கடை இருந்து அதை வசூலிக்கிறதா இருந்தால் அது தாமதமாகலாம். ஆனால் நிரந்தரமான ஒரு வருமானத்துக்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். சேமிப்பில் கவனம் வையுங்கள். சூரியனும் செவ்வாயும் 12ல் இருக்கிறதுனால திடீர் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம், பயண செலவுகளும் ஏற்படுத்தலாம். குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள், குறிப்பாக தாயார் வழியில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். சுக்கிரன் ராசியில் இருக்கிறதுனால உங்கள் லைஃப் பார்ட்னரோட ஒரு விதமாக லவபிள், ஒரு அன்பு அதிகரிக்கும். உங்களுடைய சகோதரர்கள் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தையும் கடைபிடியுங்கள். 2 நெருப்பு கிரகங்கள் உங்கள் 12ஆம் வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய கண்கள், பாதங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துங்களேன். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம். எந்த காரணத்துக்கு கொண்டும் பண விவகாரங்களை யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். புதன் சூரியனில் அஸ்தங்கமானதுனால, அது 12ல் இருக்கிறதுனால இந்த தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள், மொபைல், இமெயில், இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட் இதெல்லாம் பயன்படுத்தும் போது முக்கியமாக பண டிரான்சாக்ஷன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்கள். பணம் சார்ந்த விஷயங்களில், டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கள்.
இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 6, 2, 7. அதிர்ஷ்ட திசை வந்து தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை சந்தன நிறம். நட்சத்திர பலன். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உங்களுடைய கோபத்தை குறைத்து கொஞ்சம் நிதானத்தை கடைபிடியுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மனம் ஒரு விதமான மயக்கத்தில் இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகத்தை கை கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை ரிஷபராசிக்காரர்கள் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். துளசி செடிக்கு வந்து நீர் ஊற்றுறது வந்து மன அமைதியை கொடுக்கும். இன்றைய நாள் தங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். இக்காணொலி வந்து பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் எல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன் இருப்பது, கூடவே ராகு இருக்கிறதுனால ஒரு ஆன்மீக எண்ணங்கள்லாம் மேலோங்கும். அது 7ஆம் பார்வையாக உங்கள் 3ஆம் வீட்டை பார்ப்பதால் சகோதர சகோதரி வழி உறவுகளை ஒரு விதமான கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால் மனம் வந்து ஒரு விதமான குழப்ப நிலையில் முடிவெடுக்காத ஒரு விதமான இருக்கும் சூழல் ஏற்படலாம். அதனால் போதிய மட்டும் கருத்து விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்கள் ராசியிலே வக்ரகுரு இருக்கிறதுனால தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும். மற்றவங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லும் நிலையில் இருப்பீங்க. அந்த ஆலோசனை வந்து உங்களுக்கு வந்து ஒருவேளை பிரச்சனை கொடுக்கதான் மாறும். ஏனென்றால் புதன் வந்து உங்கள் ராசியில் அந்த புதன் வந்து சூரியனில் அஸ்தங்கம் ஆனதனால் உங்களுடைய ஆலோசனை உங்களுடைய பேச்சை வந்து தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புள்ளது. அதனால் போதிய மட்டும் மௌனம் காப்பது சிறந்தது. செய்யும் வேலையில் வந்து கடுமையான உழைப்பை போட வேண்டியிருக்கும். ஆனால் அதற்கான பலன் வந்து கொஞ்சம் இரட்டிப்பாகவும் கிடைக்கும். அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் வந்து தடையின்றி உங்களுக்கு சாதகமாக முடியும். அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும். புதிதாக நாளைக்கு தொழில் தொடங்க என்ன இருந்தாலும் அது வரைக்கும் வலுப்படுவதாக இருக்கும். பொருளாதார நிலை வந்து இந்நாள் வந்து கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கும். சூரியனும் செவ்வாய் உங்கள் 11ஆம் வீட்டில் இருக்கிற நிலம், பூமி மற்றும் வீடு சார்ந்த விஷயங்களில் ஒரு லாபம் எதிர்பார்க்கலாம். மூத்த சகோதரர் வழியில் ஆதாயம் உண்டு. வக்ரகுரு நிலையினால சேமிப்பில் இருக்க பணங்கள்லாம் வந்து சுப செலவுகளை பயன்படுறதாக இருக்கும். 9ல் தேய்பிறை சந்திரன் இருக்கிறனால தந்தை அல்லது தந்தை வழி சார்ந்த உறவினர்கள் மூலம் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வரலாம். உங்களுடைய குழந்தைகள் எதிர்காலம் குறித்து திட்டமிடல் கூட உங்களுக்கு கூட இன்றைய நாள் இருக்கும். திருமண முயற்சிகள்லாம் அன்றைய நாள் வந்து கைகூடுவதாக இருக்கும். வாகனம் ட்ராவல் பண்ணும்போது பயணிக்கும் போது வேகத்தை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா சனியின் பார்வை வந்து 4, 7 பாண்ட இடங்களை பார்ப்பதால் அது சிக்கலுக்குள்ளாகும். செவ்வாயின் பார்வையினால் வந்து திடீர் பணவரவுகளும் உண்டு. முக்கியமாக புதன் வந்து அஸ்தங்கம் ஆனதுனால இந்த தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் இமெயில் அனுப்புறது, மெசேஜ் அனுப்புறது, ஜிபே, ஃபோன்பேயில் வந்து பணம் டிரான்சாக்ஷன் பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். ஆவணங்களை கையெழுத்து போடும்போது ஒரு முறைக்கு ஒரு முறை படித்து பார்த்து சரி பார்த்து கையெழுத்து போடுங்கள். ஏன்னா வக்ரகுருவும் இருக்கிறதுனால பிணைக்கு ஷூரிட்டி கையெழுத்துலாம் போட வேண்டாம். இந்த அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 5, 3. அதிர்ஷ்ட திசை வந்து வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து பச்சை மஞ்சள். நட்சத்திர பலன். மிருகசீரிஷ நட்சத்திரம் இந்த வேகத்தை குறைத்து விவேகத்தை காணுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். பெருமாள் கோயிலுக்கு செல்லுங்கள். இல்லைனா வீட்டில் பெருமாள் விஷ்ணு படம் இருந்தால் அதை வணங்க. இது புதனின் அந்த தோஷத்தை தவிர்த்து புத்தி கூர்மையை அதிகப்படுத்தும். துளசி தண்ணியில் துளசியை போட்டு அது தீர்த்தத்தை நீங்கள் அருந்தலாம். உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு நெய் தீபம் கூட ஏற்றி வணங்கலாம். இன்றைய நாள் வந்து உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். இக்காணொலி வந்து உங்கள் நட்போடு பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சந்திரன் வந்து 8ல் மறைவதனால, கும்பராசியில் மறைவதனால சந்திராஷ்டமமாக என்று இருக்கின்றது. அது தேய்பிறை சந்திர காலமாக இருப்பதால் தேவையற்ற மனக்கவலைகள் தோன்றி மறையும். 10ல் வந்து சூரியன், செவ்வாய், புதன்லாம் இருக்கிறதுனால ஒரு விதமாக திக்பலன் தான். ஆனால் புதன் வந்து சூரியனில் அஸ்தங்கம் ஆகிவிட்டது. ராகு எதிர்ப்படியில் எல்லா கிரகம் இருக்கிறதுனால எல்லா ராசிக்காரர்களும், முக்கியமாக கடகராசிக்காரங்க வந்து பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவையற்ற வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். குடும்ப அமைதியை வந்து முக்கியம். திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத செலவுகளும் கலந்து ஏற்படும். இந்த எதிலுமே ஒரு தயக்கம், ஒரு மந்த நிலை இருக்கலாம். அதனால் வந்து புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்ளுங்கள். வழக்கமான பணிகளை மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. மனதை அமைதிப்படுத்த தியானம் அல்லது யோகா செய்வதை, ஆலை வழிபாடு செய்வது நல்லது. மற்றவங்க சொல்கிற விஷயங்களை, விமர்சனங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். 10ஆம் இடத்துல திக்பலம் கொண்டு செவ்வாயும் சூரியனை இருக்கிறதுனால் தொழிலில் உங்கள் ஆதிக்கம் வந்து வலுவாக இருக்கும். அரசாங்க சார்ந்த காரியங்களை வெற்றிகரமாக முடியும். ஆனால் உங்களுடைய சக ஊழியர்களோட பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடியுங்கள். உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். 11ல் வந்து சுக்கிரன் இருப்பதனால பணம் சீராக இருக்கும். நண்பர்கள் அல்லது உங்கள் பெண் உறவினர் மூலம் பொருளாதார உதவிகள் கிடைக்கலாம். சந்திரன் தேய்பிறை சந்திரன் 8ல் இருக்கிறதுனால பெரிய முதலீடுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். 2ல் கேது இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களிடம் ஒரு விதமாக கருத்து வேறுபாடுகள் வரலாம். உங்களுடைய வாழ்க்கை துணைவின் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். குழந்தையின் கல்வி, அவர்கள் எதிர்காலம் குறித்த முக்கிய விஷயங்கள் பற்றி என்னால் பேசலாம். சூரியனும் செவ்வாயும் வந்து உங்கள் 7ஆம் வீட்டை பார்ப்பதால், 7ஆம் பார்வையாக உங்கள் 4ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் தாயார் வழி உறவுகளை வந்து ஒரு சின்ன சலசலப்பு வரலாம். ஆனால் வீடு, வாகனம், மண்மனை போன்ற விஷயங்களில் ஒரு விதமான யோகம் உண்டு. இதோடு சேர்ந்த சனியின் பார்வை இருக்கிறதுனால எதையும் போராட பின்பு தான் வந்து எதையும் கிடைக்கிற சூழல் இருக்கும். இன்று வந்து 8ல் சந்திரன் இருக்கிறதுனால பயணங்களில் வந்து கூடுதலாக எச்சரிக்கையாக இருக்கும்.
வாகனம் டிரைவ் பண்ணும்போது போதிய மட்டும் கவனம் செலுத்தாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதா திட்டங்கள் தீட்டுவதா இன்றைய நாள் விட்டுருங்க செவ்வாய்க்கிழமை. அதனால் புதன்கிழமை நாளை தள்ளி வைப்பது ஒரு இதாக உங்கள் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தும். இந்த அதிர்ஷ்ட எண்கள் பார்த்திங்கன்னா 2, 9. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை இளஞ்சிவப்பு. நட்சத்திர பலன்: புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சுப செலவுகள் உண்டாகும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதமான வெற்றி. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருங்கள். இன்றைய நாள் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திராஷ்டமாக இருக்கிறதுனால அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. சிவபெருமானையும் வழிபடலாம். அதனால் சந்திராஷ்ட தோஷத்தை குறைப்பதாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். இக்காணொலி உங்கள் நட்போடு பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்க தேய்பிரை சந்திரனால் அது 7ஆம் பார்வையாக உங்கள் வீட்டை பார்ப்பதால் உங்களுடைய முகம் ஒரு விதமாக பொலிவு பெற்றதாக இருக்கும். எளிதில் மற்றவங்களை ஈர்க்கும் ஆற்றல் கொண்டதாக மாறும். உங்கள் ராசிநாதன் 9ஆம் இடத்துல மேஷத்தில் இருப்பதால் உங்களுக்கு ஒரு விதமாக கௌரவம், ஒரு அதிகார தோரணையும் ஏற்படும். சில நேரங்களில் அது யூகாவும் மாறலாம், பார்த்துக்கொள்ளுங்கள். ஆடை ஆபரணம், சினிமா சார்ந்த தொழில் சார்ந்த இருப்பவர்கள், பெண்களுக்கான பொருட்களை விற்பவர்கள், இவர்களாம் ஒரு நல்ல லாபகரமாக இருக்கும். உங்கள் திறமைக்கேற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் தங்கு தடையின்றி நடக்கும். பணம் ஓரளவுக்கு தாராளமாக இருக்கும். ஆனால் முகம் தெரியாத நபர்களிடம் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்கு அவர் மதிப்பளிப்பார். உங்கள் தந்தை வழி உறவினர் இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கும். குழந்தைங்களால் உங்களுக்கு பெருமைப்படியான செய்திகள் சேரும். உங்கள் மனதில் ஒரு விதமான தைரியம் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். ஆனால் பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை. நீங்கள் எதனா முதலீடு செய்கிறதா இருந்தால் அதில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருங்கள். உங்களுக்கு தற்போது அஷ்டமத்து சனி நடந்து கொண்டிருக்கின்றது. லாபம் ஒரு பக்கம் வந்தாலும் ஒரு பக்கம் எதிர்பாராத செலவுகளும் இடையூறுகளும் வரலாம். குறிப்பாக பயணங்கள் மேற்கொள்ளும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அந்த பயணத்துக்கான ஆவணங்களையும் சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சூரியனில் புதன் அஸ்தங்கமாகிவிட்டது. அதனால் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். அப்படி வாக்குறுதி கொடுக்குறதா ஒரு முறைக்கு இருமுறை யோசியுங்கள். ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம். இந்த அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 1, 3, 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அடர் சிவப்பு. நட்சத்திர பலன்: மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீக சிந்தனை உண்டாகும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சி. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒருவித ஆளுமை, அதிகார தோரணை. கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்கள் வீட்டிலேருந்து 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால மனதில் ஒரு விதமான போராட்டம் குணம் இருக்கும். எதையும் எதிர்கொள்கிற ஒரு துணிச்சல் இருக்கும். ஆனால் அவங்க ராசிநாதன் புதன் சூரியனில் அஸ்தகமானதுனால் மற்றவங்ககிட்ட உங்கள் கருத்துக்களை புரிய வைக்கிறத ரொம்ப சிரமப்படுவீங்க. போதையும் மட்டும் அமைதியாக இருந்தது நல்லது. அதனால் உங்களுடைய ஆளுமையை உயர்த்துவதாக இருக்கும். உங்கள் ராசியிலேருந்து 10ஆம் இடத்துல குரு வக்ரமானதுனால வேலையில் சில மாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றங்கள் குறித்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவீங்க. வெளிநாட்டு தொடர்பு மூலம் ஆதாயம் உண்டு. உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட போதை மட்டும் வாக்குவாதம் தவிர்த்து கொள்ளுங்கள். புதிய வேலைக்கு முயற்சி கொஞ்சம் பொறுமையை காப்பது நல்லது. 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால நண்பர்களுக்கு கடன் கொடுக்கறதை தவிர்த்து கொள்ளுங்கள். ரெண்டாவது, உங்களுக்கும் கண்டக சனி இருக்கிறதுனால வாழ்க்கை உங்கள் லைஃப் பார்ட்னர் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஒருத்தர் அனுசரித்து செல்வது நல்லது. 9ல் சுக்கிரன் தந்தை வழி உறவினர்கள் ஒரு நன்மை இருக்குது. சுப செலவுகள் ஏற்படும். பேச்சுவார்த்தையில் ஒரு விதம் சுமூகமாக முடியும். நீங்கள் பேசுகிற பேச்சில் ஒரு விதமான காரத்தன்மை இருக்கும். ஏன்னா சூரியனும் செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருக்குது. அது உங்கள் வீடு 2ஆம் வீட்டை பார்ப்பதால் தேவையான குடும்பத்தில் தேவையான வாக்குவாதம் தவிர்த்து கொள்ளுங்கள். சனி 7ஆம் உங்கள் வீட்டை பார்ப்பதனால ஒரு விதம் மந்த நிலையும் உடல் அசதியும் ஏற்படலாம். முக்கியமாக உங்கள் ராசிநாதன் அஸ்தங்கமானதுனால டாக்குமெண்டேஷன் விஷயங்களை கையெழுத்து போட வேண்டாம். அது மாதிரி இருந்தால் உங்களுடைய அட்வொகேட் இதில் டிஸ்கஸ் பண்ணிக்கிறது நல்லது. 8ல் நெருப்பு கிரகங்கள் இருக்கிறதுனால மின்சாதன பொருட்களை கையாளும்போது ரொம்ப கவனம் தேவை. உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 5, 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை சந்தன நிறம். நட்சத்திர பலன்: உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். அஸ்த நட்சத்திரக்காரர்கள் ஒரு மந்த நிலையை தவிர்த்து கொள்ளுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகம் முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். புதனின் அந்த தோஷம், அஸ்தங்க தோஷத்தை நீக்கிறது மகாவிஷ்ணு வழிபடலாம். இதனால் உங்களுடைய அறிவாற்றல் மேம்படும். ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். அந்த கண்டக சனியுடைய தாக்கம் குறையும். முடிந்தால் உங்கள் ஏரியில் பசு இருந்ததுன்னா புல் எதனா வாங்கி கொடுங்க. அகத்திகரெல்லாம் கொடுக்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். இக்காணொலி உங்கள் நட்பு வட்டத்தில் ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். துலா ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடத்த கும்பத்தில் சந்திரன் 5ல் இருப்பதால் உங்களுக்கு ஒரு விதமான கற்பனை திறன் மற்றும் படைப்பாற்றல் சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் வீட்டிலேருந்து 8ஆம் இடத்துல இருப்பதால் அது ஆட்சி வீட்டில் இருக்கிறதுனால ஒரு ஆழமான சிந்தித்து எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுப்பீர்கள். சூரியனும் செவ்வாயும் 7ல் இருக்கிறதுனால ஆளுமையில் ஒரு விதமான அதிகார தோரணை இருக்கும். இந்த அதிகாரம், அந்த ஆளுமை உங்ககிட்ட மற்றவங்க நெருங்கி வரவிடாமல் இருக்கும்.
உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். செய்கிற வேலையை வந்து மிக நேர்த்தியாக துல்லியமாக செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய பிஸ்னஸில் மற்றவங்களை வந்து உங்களுடைய பார்ட்னரை யாருன்னா சேர்க்குறீங்கன்னா அவங்களுடைய பேக்ரவுண்டை நீங்கள் நன்கு ஆராய வேண்டும். 7ல் வந்து செவ்வாயும் சூரியன் இருக்கிறதுனால அரசு சார்புடைய விஷயங்கள், கான்ட்ராக்ட், டெண்டர் இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. புதன் வந்து அஸ்தங்கமானதுனால சூரியனில் தேவையற்ற பயணங்களில் வந்து விரயங்கள் ஏற்படலாம். உங்களுடைய 7ஆம் வீட்டில் வந்து அக்னி கிரகங்களில் சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால கருத்து வேறுபாடுகள், உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட கருத்து வேறுபாடு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து போவது நல்லது. 5ல் வந்து சந்திரன் இருக்கிறதுனால குழந்தைங்களுடைய மகிழ்ச்சியில் வந்து நீங்கள் நேரத்தை செலவிடுவீர்கள். உங்களுடைய 7ஆம் பார்வையாக வந்து உங்கள் வீட்டை சூரியனும் செவ்வாய் பார்த்ததுனா உடம்புல ஒரு விதமான உஷ்ணம் அதிகரிக்கலாம். அதனால் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். ரத்த அழுத்தம் சார்ந்த விஷயம் எதாக இருந்தால் அதை கட்டுப்படுத்துங்கள். இதனால் ஒரு சனியின் பார்வையினாலேயும் ஒரு மருத்துவ செலவுகளும் உண்டாக வாய்ப்புள்ளது. இன்றைய நாள் வந்து ஒரு திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தை எதனா இருந்ததுன்னா அதை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய பார்ட்னரோட பார்ட்னர்ஷிப்பு பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து வெளிப்படையாக எந்த ஒரு விஷயத்தையும் பேசுவது இல்லை வந்து மெசேஜ், இமெயிலு, வாட்ஸ்அப் சாட் எல்லாத்தையும் தவிர்த்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிநாதன் 8ல் இருக்கிறதுனால ஒரு விதமான உங்களுக்கு ஒரு ஆயுள் பலம் வந்து அதிகரிக்க தான் செய்யும். பணமும் வந்து ஒரு வித லாபத்தை கொடுக்கறது தான் இருக்கும். ஆனால் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் அது மட்டும்தான் ஒரு யூகோ தலை தூக்கும். இன்றைய நாள் வந்து ஒரு மனதுக்கு இதமான செய்திகளும் வந்து சேரும். எதிரிகளும் வந்து உங்களை விட்டு விலகி செல்வார்கள். ஆனால் அந்த ஷேர் மார்க்கெட் சார்ந்த அந்த ஊக வணிகத்தில் வந்து ரொம்ப கூடுதல் எச்சரிக்கையாக இருங்க. 11ல் கேது இருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு லாபம் இருக்குது. பெரிய பெரிய மனிதர்களினுடைய நட்பும் கிடைக்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 6, 8. அதிர்ஷ்ட திசை வந்து தென்கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை, வெளிர் நீலம். நட்சத்திர பலன்: சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தை கடைப்பிடியுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் படைப்பாற்றல் சிந்தனை அதிகரிக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீகம் சிந்தனை உண்டாகும். ஆன்மீக பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா துர்கை அம்மனுக்கு வந்து எலுமிச்சம்பழத்தை நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. இதனால் வந்து கணவன் மனைவி ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு விதமாக ஒற்றுமையை ஏற்படுத்தி மன அமைதியை ஏற்படுத்தும். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் அமைய வாழ்த்துக்கள். இக்காணொலியில் வந்து உங்கள் நட்பு வட்டத்தில் உறவு வட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது, ராகுடன் இருப்பது ஒரு விதமாக மன அமைதியை குலைப்பதாக தான் இருக்கும். ஆனால் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வந்து ரொம்ப 6ஆம் இடத்துல வலுவாக தான் இருக்கின்றது சூரியனுடன். அதனால் எதையும் எதிர்த்து நின்று வெற்றி பெறும் வைராக்கியம் இருக்கும். உங்களுடைய அந்த பவர், அந்த இதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு விதமாக பயத்தையும் கூட வந்து மரியாதையும் வந்து ஒரே நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும். வேலையில் இருந்த போட்டிகள்லாம் நீங்கும். உத்தியோகத்தில் வந்து உங்களுடைய கை தான் வந்து ஓங்கி இருக்கும். இந்த இராணுவம், காவல்துறை, மருத்துவம், நிர்வாகத்துறை சார்ந்தவங்களாம் வந்து பதவி உயர்வு, பாராட்டுகள்லாம் கிடைக்கும். பழைய கடன் பாக்கியில் இருந்தால் வசூலாகும். எக்கனாமிக்கில் பொருளாதார ரீதியாக வந்து சிறப்பான முன்னேற்றம் இருக்குது. உங்களோட லைஃப் பார்ட்னரு, பிஸ்னஸ் பார்ட்னரு, நண்பர்கள் மூலியமாக ஒரு பண வரவுலாம் இருக்கும். ஆனால் 6ல் செவ்வாய் இருப்பதால் புதிய கடன்களை வாங்குறதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஆனால் பழைய கடன் எதாவது இருந்தால் அதை தீர்க்கறதுக்கான வழி பிறக்கும். 7ல் சுக்கரன் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையை வந்து ஒரு விதமாக சந்தோஷம் கொடுக்குறதா இருக்கும். கணவன் மனைவி உறவுலாம் அந்யூன்யம் கொண்டதாக இருக்கும். 5ல் சனி இருக்கிறதுனால பிள்ளைகள் கல்வி, ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் நீங்கள் கண்டிப்புடன் இருக்குவது ரொம்ப முக்கியம். சந்திரன் 4ல் இருக்கிறதுனால சொத்து, வாகனம் குறித்த அது பேச்சுவார்த்தைலாம் நடக்கலாம். வெளிநாட்டு பயணங்கள் குறித்த திட்டங்கள் கூட இருக்கும். ஆனால் செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் பொருளாதார சேமிப்பில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைப்பட்டு போகிறதுனால தொழிலையும் குடும்ப சார்ந்த விஷயங்கள்லையும் ஒரு விதமாக பேலன்ஸ் பண்ணுறதுல ஒரு விதமான உங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும். செய்கிற வேலையில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்துறதுனால குடும்பத்தை வந்து நீங்கள் புறக்கணிக்க சூழல் ஏற்படும். அதை கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 9, 1. அதிர்ஷ்ட திசை வந்து தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து சிவப்பு, மஞ்சள். நட்சத்திர பலன்: விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீக சிந்தனை உண்டாகும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு ஒழுக்கம் பிறக்கும். கேட்டை நட்சத்திரங்களுக்கு புத்தியில் விவேகம் பிறக்கும். முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. உடல் ஊனமுற்ற ஏழை எளிய மக்களுக்கு வந்து எதனா சாதம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஆலை வழிபட தியான யோகா செய்வது சிறப்பு. இன்றைய நாள் வந்து உங்களுக்கு சிறப்பான நாள் அமைய வாழ்த்துக்கள். இக்காணொலி வந்து உங்கள் நட்போடு பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் உங்கள் வீட்டிலேருந்து 3ஆம் வீட்டிலே இருக்கிறதுனால ஒரு விதம் சுறுசுறுப்பு இருக்கும். எதையும் எதிர்கொள்கிற ஒரு துணிச்சல் உங்களுக்கு இருப்பதாக இருக்கும். குருவின் பார்வை வந்து உங்கள் ராசியில் இருக்கிறதுனால அவங்க பேச்சில் வந்து ஒரு விதம் முதிர்ச்சி, கௌரவம் இருக்கும். இதனால் மற்றவங்க வந்து உங்களுடைய ஆலோசனையை வந்து கேட்பார்கள். சூரியன் வந்து உச்சமாக இருக்குது. செவ்வாய் வந்து ஆட்சி வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் 5ஆம் வீடாக இருக்கிறதுனால கலைத்துறை, கல்வித்துறை, நிர்வாகத்துறை சார்ந்தவங்களாம் ஒரு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆலோசனை வந்து உங்களுடைய மேல் அதிகாரிகள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் சனி 4ல் இருக்கிறதுனால ஒரு விதம் மன அழுத்தம் இருக்கலாம். அதனால் எந்த ஒரு காரியத்தை செய்கிறதால் திட்டமிட்டு செயல்படுங்கள். கடன் சுமைகள் குறைக்கும். பெண்களால் அல்லது உங்கள் தாய் வழி உறவினர்களால் வந்து ஒரு சின்ன ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கலாம். ஷேர் மார்க்கெட் மூலயமா வந்து எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் புதிய முதலீடுகளை செய்வதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் 7ஆம் வீட்டில் வந்து வக்ர குறுக்கிறதுனால உங்களுடைய லைஃப் பார்ட்னர், கணவன் மனைவி அவங்களுடைய ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள்.
5ஆம் வீட்டில் வந்து சூரியன் இருக்கிறதுனால பிள்ளைகளால் ஒரு இதாக உங்களுக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் தான் ஏற்படும். பூர்வீகமான சொத்து எதனா இருந்ததுன்னா அது சிக்கல் வந்து ஒரு சுமூகமாக முடிய வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் வந்து சுபகாரியங்களுக்கான பேச்சுகள்லாம் மீண்டும் தொடர வாய்ப்புள்ளது. உங்களுடைய முயற்சிகள் வந்து ஒரு விதமாக இரட்டிப்பு லாபத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்டகால விருப்பங்கள் எதனா இருந்தால் நிறைவேற வாய்ப்புள்ளது. ஆனால் வேலையில் மட்டும் ஒரு விதமாக வேலை பல அதிகரிக்கும். ஆனால் அதுக்கான பலன் வந்து இருக்கும், வெற்றியும் கிடைக்கும். இது உங்கள் வீட்டில் இருந்து 4ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லுவாங்க. அதனால் தாயாரின் உடல்நிலையிலும் 2வது வந்து ட்ராவல் பண்ணுறதுலையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. புதனும் வந்து அஸ்தங்கனம் ஆனதால் டாக்குமெண்டேஷன் விஷயங்களை வந்து கையெழுத்து போடும்போது ஒரு முறைக்கு 2 முறை படித்து பாருங்கள். ஜிபே ஃபோன்பே விஷயங்களில் வந்து மணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்கள். யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். அந்த தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களோட வயது குறைந்த இளைய சகோதரர்களோட ஒரு விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படலாம். ஆலை வழிபாடு, தியான, யோகா சேர்ந்து அது ஆன்மீக பயணங்கள்லாம் மேற்கொண்ட ஒரு விதம் அமைதி கிடைக்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் பார்த்திங்கன்னா 3, 1, 9. அதிர்ஷ்ட திசை வந்து வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள் பொன்னிறம். குரு பகவானை வந்து வணங்கலாம், முருகனை வணங்கலாம், கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். ஏரியாவில் எதனா பசுமாடு இருந்தால் வாழைப்பழம் இல்லை அகத்திக்கீரை எதனா கொடுக்கலாம். கொண்டைக்கடலை வந்து குரு பகவானுக்கு சாத்தி வணங்கலாம். குருவின் அருள் வந்து உங்களுக்கு முழுதாக கிடைக்கும். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். இக்காணொலி வந்து உங்கள் நட்போடு உறவோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் 2ஆம் இடத்துல வந்து சந்திரன் ராகுவுடன் இருக்கிறதுனால இன்றைய நாள் வந்து உங்களுடைய எக்கனாமிக்கல் பொருளாதாரமோ மற்றும் அந்த குடும்பத்தை நோக்கி தான் உங்களுடைய சிந்தனைகள் இருக்கும். உங்கள் ராசிநாதன் சனி வந்து 3ஆம் வீட்டில் மீனத்தில் இருக்கிறதுனால மன உறுதி வந்து ஒரு விதமாக அதிகரிக்கும். எப்பேற்பட்ட சவாலையும் வந்து எதிர்கொள்வீர்கள். ஆனால் புதன் வந்து சூரியனில் அஸ்தங்கம் ஆனதுனால பழமையான விஷயங்கள்லாம் வந்து மனசில் ஒரு விதமான துன்பத்தை ஏற்படுத்தலாம். அதனால் இறந்த கால விஷயங்களை தவிர்த்துட்டு நிகழ்கால விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். 4ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருப்பதனால வீடு மற்றும் வந்து அலுவலகம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு சிந்தனையில் வரும். நிர்வாகத்தில் வந்து ஒரு விதமான உங்களோட டேலண்டட் திறமை வந்து வெளிப்படும். அரசு தொடர்புடைய விஷயங்கள் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. 5ஆம் வீட்டில் வந்து சுக்கிரன் இருக்கிறதுனால சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு புதிய ஆர்டர்கள்லாம் வந்து கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்கள் 2ஆம் இடத்துலேயே வந்து சந்திரன் இருக்கிறதுனால ஒரு பண புழக்கம் வந்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். 2வது 5ல் வந்து சுக்கிரன் இருக்கிறதுனால ஆடம்பரம் பொருட்கள், கலை, சினிமா துறை சார்ந்தவங்க, பொழுதுபோக்குத்துறை இதெல்லாம் லாபகரம், ஆதாயம் உண்டு. 6ல் வந்து குரு இருக்கிறதுனால பழைய கடன்கள்லாம் திருப்பி செலுத்துறதுக்கான வாய்ப்பு அமையும். உங்கள் தாயாரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். 4ல் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய சகோதரர்களிட இருந்த ஒரு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து சுமூகமாக முடியும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உண்டு. அவர் மூலம் ஒரு விதமான கலைத்திறனும் இன்று வெளிப்படலாம். ஆன்மீக பயணங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால உங்கள் தொழிலில் வந்து லாபம் வந்து இரட்டிப்பாகவும் வாய்ப்புள்ளது. 4ஆம் வீட்டில் வந்து அக்னி, நெருப்பு கிரகங்கள் இருக்கிறதுனால வேகம் வந்து அதிகப்படியான வாகனத்தில் போகும்போது அதிகமான வேகத்தை குறைத்து கொள்ளுங்கள். இதய நோயாளிகள், ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கவங்க வந்து உங்களுடைய உடலில் ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். உணர்ச்சிகளை வந்து ரொம்ப கட்டுப்படுத்துங்கள். அது உங்களோட மரியாதையும் கௌரவத்தையும் காப்பதாக இருக்கும். ராகு கேதுப்படியில் எல்லா கிரகம் இருக்கிறதுனால ஒரு விதமாக காலசர்ப்ப தோஷம். அதாவது குடும்பத்தில் வந்து பேச்சுவார்த்தை இதுக்கு ஒரு கொஞ்சம் அமைதி நிதானத்தையும் கடைப்பிடிக்கிறது ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் வந்து உங்களை அறியாமலே வந்து கடுமையாக பேச நேரிடலாம். அதை தவிர்த்து கொள்ளுங்கள். இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 8, 2. அதிர்ஷ்ட திசை வந்து மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து கருப்பு அடர் நீலம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருக்கவும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விதமான தனலாபம் உண்டு. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்துடன் விவேகம் தேவை. ஆன்மீக பரிகாரம்னா சனீஸ்வரனுக்கு வந்து நெய் தீபம், எல் தீபம் வந்து ஏற்றி வழிபடலாம். காகத்துக்கு வந்து உணவு அளியுங்கள். மாற்றுத்திறனாளிகள், வயதான முதியோர்களுக்கு வந்து உணவு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா சனியின் வந்து அருள் வந்து உங்களுக்கு முழுதாக கிடைக்கும். அதனால் இன்றைய நாள் வந்து உங்கள் சிறப்பான நாள் அமைய வாழ்த்துக்கள். இக்காணொலி வந்து உங்கள் நட்போடு உறவோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் வந்து உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால அது ராகுவுடன் சேர்ந்து இருக்கிறதுனால உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு விதமாக சூழல் உருவாகலாம். அது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குது. உள்ளுணர்வு சார்ந்த தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் அதனால் விஷயங்களை வந்து முன்னாடியே நீங்கள் கணிச்சிருவீங்க. உங்கள் ராசிநாதன் சனி வந்து உங்கள் 2ஆம் வீட்டில் மீனத்தில் இருக்கிறதுனால இதில் வந்து நிதானமும் கௌரவம் பார்க்காத உழைப்பும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விதமான அடையாளமாக தான் இருக்கும். 7 வருட சனியை நடக்கின்றது பாத சனி. அதனால் சனி விட்டு போகிற சூழல் தான். இனி வருங்காலங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். 3ஆம் இடத்துல செவ்வாயும் 3ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும் புதனும், சூரியன், செவ்வாய், புதன் 3ம் இருக்கின்றது. அதனால் வந்து தகவல் தொடர்பு, ஊடகம், விற்பனை சார்ந்த விஷயங்கள், எழுத்துத்துறை இருப்பவங்களாம் வந்து ஒரு விதமான அங்கீகாரம் கிடைக்கும். இருந்தும் வந்து புதன் அஸ்தங்கம் ஆகிறதுனால உங்களுடைய மேல் அதிகாரிகிட்ட வந்து பேசும்போது தேவையற்ற விஷயங்களை வந்து குறைத்து கொள்ளுங்கள். வார்த்தைகளை வந்து அளந்து பேசுகிறது ரொம்ப நல்லது. பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து மெதுவாக இருந்தாலும் அது நிலையாக தான் இருக்கும். 4ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சியில் இருக்கிறதுனால சொத்துக்கள் மூலம் வந்து வருமானம் வரலாம்.
வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு செலவு செய்கிறதா இருக்கும். தேவையற்ற கடனில் வாங்குறதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே நாளில் சுக்கிரன் இருக்கிற குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். தாயாரின் அன்பு ஆதரவுலாம் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். 7ல் கேது இருக்கிறதுனால உங்களோட லைஃப் பார்ட்னரோட ஒரு விதமான தேவையற்ற விவாதங்களை, கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். சகோதர வழியில் ஒரு விதமான அனுகூலமான செய்திகள் வரலாம். நீண்ட தூர பயணங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்களுடைய பொருளாதார சேமிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஜென்ம சனி உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிங்க. இதனால் தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அது தவிர்க்கிறதுக்கு ஆன்மீக பயிற்சியான தியான யோகா செய்வது நல்லது. உங்கள் 3ஆம் வீட்டில் நெருப்பு கிரகங்கள்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வேகத்தை தான் அதிகப்படுத்தும் தவிர விவேகத்தை அது குறைக்கும். அதனால் உங்களுடைய ஆற்றல் சரியான வேகத்தில் திசையில் செல்லாது. அது திசையை சரியான நிலையில் பயன்படுத்த பாருங்கள். இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 8, 4, 5. அதிர்ஷ்ட திசை பார்த்தா மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் நீலம், கருப்பு. நட்சத்திரத்தில் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட நிதானம் ரொம்ப முக்கியம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு தகவல் தொழில்நுட்ப சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். இன்றைய ஆன்மீக பரிகாரம் பார்த்தீங்கன்னா கால பைரவர் வணங்குவது நல்லது. தேவையற்ற அந்த மன பயத்தை நீக்கும். உங்கள் தேய்பிரை சந்திரன் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யலாம். உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வது சனியின் அருளை பெறுவதாக இருக்கும். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் அமைய வாழ்த்துக்கள். இக்காணொலி உங்கள் நட்பு உறவிட்டு பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். மீன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியிலேருந்து 12ஆம் இடத்துல சந்திரன் மறைவில் இருக்குது. இதனால் ஒரு விதமாக தனிமையை தான் நீங்கள் விரும்புவீங்க. ரெண்டாவது உங்கள் ராசியிலே சனி இருக்கிறதுனால ஒரு விதமான மந்த நிலை தான் ஏற்படும். எல்லாத்துலேயும் ஒரு விதமாக தயக்கம் இருக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டிலேருந்து 2ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால ஒரு விதமான லீடர்ஷிப்பு, ஆளுமை, தன்னம்பிக்கை, கௌரவமும் இருக்கும். நீங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு மற்றவங்க மதிப்பளிப்பார்கள். உங்களுக்கு ஜென்ம சனியும் நடக்கின்றது. அதனால் இந்த ஜென்ம சனியில் சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும் நாளாக தான் இருக்கும். இது தேய்பிறை சந்திரன் காலம் இருக்கிறதுனால தூக்கமும் கொஞ்சம் பாதிக்கப்படலாம். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய முயற்சிகளில் உங்களுடைய இழுபறியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீடிக்கிறதா தான் இருக்கும். உங்கள் அதிபதி, அதாவது 10ஆம் அதிபதியான குருவை உங்கள் ராசிநாதனே 4ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறதுனால வேலையில் இடமாற்றம், வேலையுடைய பலு இதெல்லாம் இருக்கிறதுனால வேலையில் ஒரு விதமாக சலிப்பு ஏற்படலாம். 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால அது ஆட்சி பலம் கொண்டு இருக்கிறதுனால கலைத்திறன் சார்ந்த ஒரு தனித்திறமை உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். உங்க கூட வேலை செய்கிறவங்ககிட்ட ரொம்ப கைண்ட்லியாக நடந்து கொள்வது உங்களோட பணி சுமை, வேலை பளு கொஞ்சம் குறைக்கலாம். பொருளாதார ரீதியாக ஒரு வலுவான நாளாக தான் இருக்கும். ஏன்னா சூரியன் உச்சமாக இருக்கின்றது. அதனால் 12ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால சுப விரை செலவுகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்கள் 2ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்கள். உங்களுடைய இளைய சகோதரர்களின் ஒற்றுமை அதிகரிக்கும். நாளில் வக்ரகுரு இருக்கிறதுனால தாயார் அல்லது வீடு தொடர்பான பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். அதை சுமூகமாக பேசி தீர்ப்பது நல்லது. குருவின் பார்வை 8, 10, 12 இடங்களை பார்ப்பதனால வேலையில் இருக்கிற அந்த சிக்கலில் ஓரளவுக்கு தீர்க்க குரு உதவார். ஜென்ம சனி நடக்கிறதுனால 12ல் சந்திரன் இருக்கிற புதிய முதலீடுகளை இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு மௌனம் தான் இன்றைய வரப்பிரசாதமாக இன்று இருக்கும். அதையே நீங்கள் உணரவும் செய்வீங்க. கண்கள், பல் தொடர்பான சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புள்ளது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 3, 1, 9. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெளிர், நீலம். முடிந்தால் வீட்டில் சிவபெருமனை வணங்க. கோயிலுக்கு போனால் சிவபெருமனை வில்வ இலை அர்ச்சனை செய்து வணங்கலாம். இதனால் அந்த ஜென்ம சனியின் தாக்கம் குறையும், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கோயிலில் போனீங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றியும் வணங்கலாம். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் அமைய வாழ்த்துக்கள். இக்காணொலி நட்போடு உறவுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.